ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 NEET PGயில் கேட்கப்பட்டிருந்த ஜென்ரல் சர்ஜரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 2 ஷிஃப்ட்லையும் சேர்த்து 37 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 37ஐயும் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, a patient with a history of umbilical swelling இருந்திருக்கு. Initially asymptomatic for many years. Now complaints of pain over the swelling. ஒரு umbilical swelling இருக்குது, இப்போ ரீசெண்டாக பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. The swelling was reducible initially but is now non-reducible. What is the appropriate management கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு umbilical swelling திடீர்னு பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இப்போ non-reducibleாகவும் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருந்தால் மேக்ஸிமம் இது என்ன டயக்னோசிஸ்னு பார்த்தீங்கன்னா umbilical hernia. ஸோ இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா யூஸ்வலாக ரெடியூசபிளாக இருக்கும். நான் ரெடியூசபிள் ஆச்சுன்னா the bowel may get into strangulation. அதுதான் நம்ம அடுத்த பாசிபிலிட்டி. ஸோ அதுக்குள்ளே நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to do a surgery. ஸோ இதில் எந்த சர்ஜரி நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும்னா அம்பிலக்டமி வித் ஹெர்னியோராஃபி. ஸோ ஏன்னா அந்த ஹெர்னியாவையும் ரிப்பேர் பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு மறுபடியும் வராமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஐடென்டிஃபை த ஃப்ளூயிட் கிவன் டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ இதை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு என்ன ஃப்ளூயிட் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு ஒன்று போடலாம். இல்லாட்டி இந்த கான்ஸ்டிடியூஷன் வச்சு போடுங்க. இங்கே என்ன இருக்குது, சோடியம் இருக்குது, லாக்டேட் இருக்குது, சோடியம் குளோரைடு இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, குளோரைடு இருக்குது, கால்சியம் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது, லாக்டேட் இருக்குது. இப்படி இருந்தால் திஸ் இஸ் ரிங்கர் லாக்டேட், ஹாட்மேன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ரிங்கர் லாக்டேட். ஸோ இதுதான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரிங்கர் லாக்டேட். அடுத்து தேர்ட் கொஸ்டின், a man presented to the emergency department after RTA with complaints of chest pain and breathing difficulty. அப்படின்னு என்ன அர்த்தம், நெஞ்சில் ஏதோ அடிபட்டு செஸ்ட் பெயின் வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வருது. உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எடுத்து இங்கே கீழே காட்டியிருக்காங்க, வாட் டைப் ஆஃப் ப்ரீத்திங் பேட்டர்ன் இஸ் அப்சர்வ் இன் திஸ் பேஷண்ட்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே பாருங்கள், இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரிப் இருக்குது பாருங்கள், இது இடையில உடஞ்சிருக்கு பாருங்கள். தெர் இஸ் அ ரிப் ஃப்ராக்சர். எத்தனை ரிப் ஃப்ராக்சர் இருக்குது, 3 கண்டினியூஸ் ரிப் ஃப்ராக்சராக இருக்குது. அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஃப்ளையல் செஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளையல் செஸ்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரீத்திங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி சீயிங் அ பேரடாக்சிக்கல் ப்ரீத்திங். ஸோ பேரடாக்சிக்கல் ப்ரீத்திங்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணுறப்ப மூச்சை இழுக்கிறப்ப லங் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த thoracic cavity வில் கோ அவுட்வர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ இட் கோஸ் இன்வர்ட்ஸ். வேறஸ் இந்த மாதிரி ரிப் ஃப்ராக்சர் ஃப்ளையல் செஸ்ட் இருந்தால் இன்ஸ்பிரேஷன் அப்போ இட் கோஸ் இன்வர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ இட் கம்ஸ் அவுட்வர்ட்ஸ். ஸோ இந்த சேஞ்ச் இருக்கிறது தான் பேரடாக்சிக்கல் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4th கொஸ்டின், mother brought her 3-month-old male child to the hospital. 3 மாதம் குழந்தைய கூப்பிட்டு வராங்க, who is unable to pass urine போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. A similar issue was reported 15 days ago. அப்படின்னு 2வது தடவை வருது இந்த மாதிரி. The catheter could be passed without difficulty. ஆனால் கத்தீட்டர் போட்டு பார்க்குறப்ப டிஃபிகல்ட்டே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடுது. The image of the micturating cystourethrogram MCU டெஸ்ட் பண்ணி அதை ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. What is the most appropriate management கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எம்சியூவோட ஃபைண்டிங்ஸ் என்னென்னு பார்க்கணும். இதுதான் யூரினரி பிளாடர், யூபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நார்மலாக இப்படி வரணும் உங்களுக்கு யூரித்ரா, கரெக்டாக? ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு, தெர் இஸ் எ ஸ்வெல்லிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலட்டேஷன் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டியூ டு போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ். அது இருந்தால் எம்சியூவில் இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் நம்மளால் பார்க்க முடியும். இதுவே ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தா கீஹோல் சைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சைன் தெரியும். இது 2மே இருந்தாலும் அது போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ்னால இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வால்வ்ஸ், போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வை டிஸ்ட்ராய் பண்ணிடணும். கமிங் டு 5th கொஸ்டின், a baby was born with this deformity. அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க டிஃபார்மிட்டி, வாட் இஸ் த இயர்லியஸ்ட் ஏஜ் டு கரெக்ட் திஸ் டிஃபெக்ட். ஸோ இப்போ இங்கே என்ன டிஃபார்மிட்டி இருக்குன்னு பாருங்கள். தெர் இஸ் அ கிளெஃப்ட் லிப்பு கிளெஃப்டாக இருக்குது. ஆல்சோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேலட்டுமே கிளெஃப்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட். இப்போ இந்த கேஸுக்கு நம்ம எப்போ இயர்லியஸ்ட் ஸ்டேஜ் டு கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க, கிளெஃப்ட் லிப் இருக்குன்னா 3 to 6 மந்த்ஸில் கரெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் கிளெஃப்ட் பேலட் இருக்குன்னா 6 to 12 மந்த்ஸில் கரெக்ட் பண்ணலாம். இந்த கேஸில் 2மே இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இயர்லியஸ்ட்டாக 6 மந்த்ஸில் கரெக்ட் பண்ணிடலாம். இந்த 6 to 12 மந்த் எடுத்துப்போம், அதனால் 6 மந்த். ஸோ இதுக்கான ஆன்சர் இயர்லியஸ்ட் கேன் பி கரெக்டட் அட் 6 மந்த். இப்போ இதுவே ஹாட் பேலட் சாஃப்ட் பேலட்னு 2 இருக்குது. ஹாட் பேலட் அப்படின்னா உள்ளார அந்த வெளியில் ஹார்டாக இருக்க பாட்டு, சாஃப்ட் பேலட்னா சின்னதாக இருக்க பாட்டு. இந்த ஹாட் பேலட்டை தான் நீங்கள் 15 to 18 இயர்ஸில் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம்
ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6th question. A patient with a history of tuberculosis presents with dysuria and sterile pyuria. ஓகே, அப்போ டிபி வந்து யூரோஜெனல் ட்ராக்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினச்சிக்கணும். The cystoscopy image of the patient is provided below. இந்த இமேஜில் based on the patient's history and the cystoscopic finding, which of the following condition is associated, most likely associatedனு கேட்குறாங்க. இப்போ இந்த சிஸ்டோஸ்கோபிக்னா இது வந்து ஒரு யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடரில் ஒரு ஓட்டை இருக்குன்னா அது என்ன ஓட்டையாக இருக்கும்? அது ஒரு யூரிட்டராக இருக்கும். இப்போ இந்த யூரிட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கிளாசிக்கல் ஆஃப் கோல்ஃப் ஹோல் யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்ஃப் ஹோல் மாதிரி இருக்கான். ஸோ இது ஏன் அப்படி ஆகுதுன்னா டியூ டு ஃபைப்ரோசிஸ் ஆஃப் த யூரிட்டர், மேலே அந்த யூரிட்டர் ஃபைப்ரோஸ் ஆகிட்டு அதை அப்படியே புல் பண்ணுமா. ஸோ அது புல் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு கோல்ஃப் ஹோல் மாதிரி அந்த யூரிட்டர் இருக்குது அப்படின்னு கேரக்டரிஸ்டிக்காக சொல்கிறாங்க. அது டிபி இருந்தால் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து 7th question. Which instrument is required for the following procedure-னு கேட்குறாங்க. அது மாதிரி இந்த இமேஜில் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டிஜே ஸ்டென்ட் வச்சுருக்காங்க பைலேட்டரலாக, எங்கள் யூரிட்டரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ இந்த யூரிட்டரில் டிஜே ஸ்டென்ட் வைக்கணும்னா அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்குது, யூரித்ரா இருக்கா, அந்த யூரித்ரா வழியாக ஒரு கேமரா மாதிரி போய் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து யூரிட்டருக்குள்ள யூரினரி பிளாடருக்கு போயிட்டு அங்கேருந்து யூரிட்டருக்கு ஒரு டிஜே ஸ்டென்ட்டை வைக்கணும். அப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? சிஸ்டோ யூரித்ரோஸ்கோப் இது இருந்தால் நம்ம போட்டுடலாம். அடுத்து 8th question. A patient with oral cancer underwent radical surgery and PMMC flap reconstruction. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஓரல் கேன்சர் இருக்குது, அது ஃபுல்லாக ரேடிக்கல் சர்ஜரினா ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கான ஃப்ளாப் எங்கேருந்து வைக்கிறாங்க? பிஎம்எம்சி, பெக்டோராலிஸ் மேஜர் மயோக்யூட்டேனியஸ் ஃப்ளாப். இந்த இடத்துலேருந்து அப்படியே எடுத்து இந்த இடத்துல வச்சு விட்றாங்க. as shown. What is the most important indicator for considering adjuvant radiotherapy? இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ரேடிக்கல் சர்ஜரி பண்ணிவிட்டு என்ன இருந்தால் நீங்கள் adjuvant radiotherapy கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. க்ளோஸ் மார்ஜின் less than 5 mm, extranodal extension, multiple lymph nodes, perineural invasion. ஸோ இதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானோடல் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அட்ஜுவன்ட் ரேடியோதெரப்பி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படி இல்லைனா க்ளோஸ் மார்ஜின் இருந்தாலும் கொடுக்கலாம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிற வார்த்தை வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷனுக்கு பொருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து a male presented with discharge as shown in the image. What is the diagnosis? ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு என்னென்னா anal region, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஓட்ட மாதிரி இருந்து டிஸ்சார்ஜ் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. இப்போ வாட் இஸ் த டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏன் டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டியூ டு ஃபிஸ்டுலா இன் ஆனோ. ஸோ ஃபிஸ்டுலானா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ட்ராக்ட், ஒன் எண்ட் வில் பி ஹியர் அண்ட் த அதர் எண்ட் வில் பி இன்சைடு த ஆனல் கேவிட்டி. கனெக்ஷன், அந்த ஆனல் கேவிட்டிலேருந்து கனெக்ஷன் வந்து இங்கே இருக்கும். அது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது வழியாக டிஸ்சார்ஜ் வந்துட்டுருக்கும், பஸ் வந்துட்டுருக்கும். இப்போ இதில் நமக்கு குட்சால்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குட்சால் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆனல் ரீஜியனில் எங்கே ஃபிஸ்டுலா இருந்தால் அது எப்படி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாதியாக பெரியங்க, இது ஆன்டீரியர் பார்ட். ஸோ ஆன்டீரியர்னால் என்ன, ஒரு மேல்னால் இந்த ஸ்க்ரோட்டம் ரீஜன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கிட்டக்க இருக்கிறது ஆனல் பார்ட் தான் ஆன்டீரியர் பார்ட். இதே ஒரு ஃபீமேல்னால் அந்த வஜைனல் பார்ட்டுக்கு கிட்டக்க இருக்கிறது ஆன்டீரியர் பார்ட். அதுக்கு அப்படியே அந்த சைடில் இருக்குது போஸ்டீரியர் பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆன்டீரியர் பார்ட்டில் ஒரு ஃபிஸ்டுலா இருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, யூஸ்வலி பி ஷார்ட்டாக இருக்குங்கிறாங்க அண்ட் உடனே அந்த கனெக்ஷன் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு போஸ்டீரியர் ரீஜனில் ஒன்று இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும், இட் வில் பி லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இது ஒரு ரூல் தான், பட் அக்யூரேட்டாக இது நம்ம சொல்லிட முடியாது, இதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதுக்கான கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணலான்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10th question. A baby was brought in with complaints of intermittent fecal and discharge from the umbilicus. அப்படின்னா என்ன அர்த்தம், அம்பிளிகஸுக்கும் இந்த ஃபீக்கல் மேட்டர் போகக்கூடிய ட்ராக்குக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் அ லைக்லி டயக்னோசிஸ், இங்கே ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்கின்னை ஓப்பன் பண்ணாங்க, இங்கே இருக்கிறது அம்பிளிகஸ். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ட் போகுது, அங்கேருந்து ஒரு டைவர்டிகுலம் வருது, இட் கெட்ஸ் கனெக்டட் டு த அம்பிளிகஸ். ஸோ இது வழியாக ஏதாச்சும் ஃபீக்கல் மேட்டர் போகிறப்ப கொஞ்சம் அப்படியே வந்து இது வழியாக இன்டர்மீடியண்ட்டாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதுதான் இந்த கிளினிக்கல் சினாரியோ. இப்போ உங்களுக்கு ஒரு மெக்கல்ஸ் டைவர்டிகுலம்னு ஒன்று படிச்சிருப்போம். அது என்னென்னா இந்த டைவர்டிகுலம் வந்து இதோட க்ளோஸ் ஆகுது, இதுக்கு மேலே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு இதுமாரி வந்து க்ளோஸ் ஆகுது வெட்டல் இன்டெஸ்டைனல் டாக்ட் அப்படின்னா அது மெக்கல்ஸ் டைவர்டிகுலம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, டேரெக்டாக வந்து அம்பிளிகஸில் ஓப்பன் ஆகிவிடுது அப்படின்னா அதுக்கான பேர் இலியல் டைவர்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 11th question. A patient presents with renal colic and recurrent UTI. A CT scan revealed no significant finding. The patient undergoes a percutaneous nephrolithotomy and his urine analysis is sent. Based on the clinical presentation and the urine analysis findings, what are these crystals made of? கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? These are hexagonal in shape. So hexagonal crystals are characteristic of cystine. இதை நம்ம வந்து urinary crystals ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 12th question. What is the condition seen here? என்ன இருக்குது? ஒரு எண்டோஸ்கோப்பி விட்றாங்க, விட்டு பார்த்தா there is dilated and tortuous veins, vessels. This is nothing but esophageal varices. It is a easy question. அடுத்து 13th question. What is the treatment plan for this condition கேட்குறாங்க. இது என்ன கண்டிஷன்? ஒரு burns ஆகி there is a partial thickness loss, skin loss அப்படியா இருக்குது. இதுக்கு என்ன நமக்கு ட்ரீட்மெண்ட்னா, ஃபுல் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்டிங் கொடுப்பீங்களா இல்லை ஸ்பிளிட் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்டிங் கொடுப்பீங்களான்னா ஸ்பிளிட் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்டிங், ஆல்சோ கால்ட் அஸ் தியர்ஸ் கிராஃப்ட். இது வந்து பண்ணால் போதுமானது. இதே ஃபுல் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்ட் இன்னொரு பேர் வால்ஃப் கிராஃப்டிங், அது இதுக்கு பண்ண தேவையில்லை. அடுத்து 14th question. ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் ஆஃப் பெட் சோர் இன் த சேக்ரல் ரீஜியன். ஸோ இது என்ன ஸ்டேஜ்னு கேட்குறாங்க. மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது ஆப்ஷனில் இருக்க மாதிரி. அதில் ஸ்டேஜ் 1 அப்படின்னா ஒரு எரித்திமா மட்டும் இருக்குது, பிளான்ச் ஆகாமல் இருந்தால் அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2னா எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ், இந்த இடத்துல மட்டும் ஒரு ஆல்சர் மாதிரி இருந்தால் அது ஸ்டேஜ் 2. வேறு எபிடர்மிஸ் டெர்மிஸையும் தாண்டி சப்குட்டினஸ் லேயருக்கு போயிடுது, ஆனால் ஃபேஷியாவை ப்ரீச் பண்ணலை அப்படின்னா ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4னா மசில் அஃபெக்ட் ஆனாலோ இல்லை போன் வரைக்கும் அஃபெக்ட் ஆனாலோ அது வந்து ஸ்டேஜ் 4. இந்த பர்டிகுலர் இமேஜில் நமக்கு மசில் நல்லா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு ஸ்டேஜ் 4. அடுத்து 15th question. A female patient present with breast mass, ஒரு breast massோட வராங்க. இப்போ இவங்களுக்கு வித் கன்கமிட்டன்ட் லிவர் மெட்டாஸ்டேசிஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் அ ரெக்கமெண்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபார் திஸ் பேஷண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய breast mass சஜஸ்ட் ஆஃப் ஃபிலாய்ட்ஸ் டியூமர். இது வந்து என்னாவது, இட் கெட்ஸ் மெட்டாஸ்டேசிஸ் டு லிவர் அப்படின்னா இது மேலிக்னன்ட் ஃபிலாய்ட்ஸ் டியூமர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிடலாம். இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ் இட் கெட்ஸ் மெட்டாஸ்டசைஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் ஒரு சிம்பிள் மாஸ்டெக்டமி பண்ணி அந்த சைஸை குறைச்சி வச்சுக்கலாம். வேறஸ் ஒரு கீமோதெரப்பியோ ஒரு ரேடிக்கல் மாஸ்டெக்டமியோ ஒரு லிம்ஃப் நோட் ரிமூவலோ எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு இருக்காதுங்கிறது தான் உண்மை. அடுத்து 16th question. An elderly male presented with the following lesion and is diagnosed with stage 3 carcinoma with no clinical palpable inguinal lymph nodes. Stage 3 testicular carcinoma அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேஜ் 3னா கார்பஸ் கேவர்னோசா வரைக்கும் போயிட்டுனா அது ஸ்டேஜ் 3. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பீனல் கார்சினோமா அப்படின்னா அதுக்கு நம்ம பீனக்டமி பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்ப 1 சென்டிமீட்டர் மார்ஜின் எக்ஸ்ட்ராவாக விடணும். அப்படி விட்டு நமக்கு ரிமைனிங் ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் பீனல் ஸ்டம்ப் அது வந்து மோர் தென் 2 சென்டிமீட்டர் இருக்கா இல்லை லெஸ் தென் 2 சென்டிமீட்டர் வருமா, அதை கட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கணும். இதே மோர் தென் 2 சென்டிமீட்டர் இருந்தால் யூ கேன் ப்ரொசீட் வித் பார்ஷியல் பீனக்டமி. வேறு ஸ்டம்ப் விட்டால் மீதி 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும்னா அப்போ அதை விடக்கூடாது, டோட்டல் பீனக்டமி பண்ணிடணும். ஸோ இந்தமாரி கேஸஸ்க்கு T3 இந்த ஆப்ஷனில் பார்ஷியலே இல்லை பாருங்கள், டோட்டல் பீனக்டமி தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தென் 2 சென்டிமீட்டர் தான் ஸ்டம்ப் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஆனால் ஸ்டேஜ் 3 T3 போயிடுச்சு அப்படின்னா நம்ம நாட் ஜஸ்ட் பீனக்டமி, வி ஷுட் ஆல்சோ ரிமூவ் த சூப்பர்ஃபிஷியல் இங்குனல் லிம்ஃப் நோட் டிசெக்ஷனும் பண்ணிட்டு வந்துடணும், விச் இஸ் ஐடியல்னு சொல்கிறாங்க. அடுத்து 17th question. The most commonly occurring complication in TPN in sepsis patient in ICU அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செப்சிஸ் அப்படின்னு போயிட்டாலே நமக்கு எல்லா இதுவுமே டீரேஞ்சாக இருக்கும், எல்லா என்சைம்ஸும். ஸோ அப்படி இருக்கிறப்ப மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் மெட்டபாலிசமே வில் பி டீரேஞ்ச்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஒழுங்காக ஆகாதனால யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இருக்காது. ஸோ த பேஷண்ட் end up in hyperglycemia which will be the most common problem அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 18th question. The CT scan of a patient with hydatid cyst is given below. What is the type of hydatid cyst as per Garbi classification னு கேட்குறாங்க. ஸோ கார்பியில் 1, 2, 3, 4னு இருக்குது. ஸோ அதில் டைப் 1னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிஸ்ட் மட்டும் இருக்குது. 2னா உங்களுக்கு வாட்டர் லிலி சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த சிஸ்ட் வந்து அந்த வாலோட ஒட்டி இல்லாமல் டிட்டாச் ஆகிட்டு இப்படி வெளில வந்திருக்கு. ஸோ அதுதான் டைப் 2. ஸோ இந்த இமேஜ் இஸ் கிளாசிக்கல் ஆஃப் டைப் 2. உங்களுக்கு 3னா ஹனிகோம்பிங் பேட்டர்ன் அந்தமாரிலாம் வந்து 3, 4னு போயிட்டுருக்கும். பட் திஸ் வாட்டர் லிலி பேட்டர்ன் இஸ் டைப் 2 கார்பி கிளாசிஃபிகேஷன். அடுத்து ஐடென்டிஃபை த இமேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இமேஜில் என்ன இருக்குது,
ஒரு குழந்தைக்கு அம்பிளிகஸ்க்கு கீழே ரெட் கலரில் ஒரு ஆர்கன் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்கன் இஸ் நத்திங் பட் யூரினரி பிளாடர். ஸோ திஸ் இஸ் பிளாடர் எக்ஸ்ட்ரோஃபி. அடுத்து 20th கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ்ரே இருக்குது. அந்த எக்ஸ்ரேல தி ஸ்டொமக், தி டியோடினம் அண்ட் சம் பார்ட் ஆஃப் ஜெஜுனம் ஆர் என்ன இருக்குது, ஒரு கான்ட்ராஸ்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பேரியம் ஸ்டடி. ஸோ என்ன விதமான பேரியம் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா, பேரியம் ஃபஸ்ட்டு ஸ்வாலோ பண்ணிடுறோம். ஸ்வாலோ பண்ணிட்டு எடுத்தால் இந்த மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் பேரியம் ஸ்வாலோ, ஆப்ஷன் சி. அடுத்து 21st கொஸ்டின், ஐடென்டிஃபை சூடோமெம்ப்ரேன் கோலைட்டிஸ் ஃப்ரம் த கிவன் இமேஜ்னு கேட்குறாங்க. ஸோ எது சூடோமெம்ப்ரேன் கோலைட்டிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் சூடோமெம்ப்ரேன் கோலைட்டிஸ்னா இட் இஸ் டியூ டு கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில். ஸோ கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசிலில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வில் கெட் yellow plaques. இதுதான் இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபைண்டிங். ஸோ இதில் yellow plaques எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தாலே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் 3ல் தெரியுது பார்த்தீங்களா, கேரக்டரிஸ்டிக்காக yellow plaques. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அவர் சூடோமெம்ப்ரேன் கோலைட்டிஸ். அடுத்து 22, what is the structure marked with the yellow arrow in the intraoperative image of spermatic cord of a patient with congenital inguinal hernia? ஸோ congenital inguinal hernia இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள், ஆப்டரேட்டர் வெயின், இன்ஃபீரியர் எபிகாஸ்டிக் வெயின், ஃபெமரல் வெயின், டெஸ்டிகுலர் வெயின். ஸோ 4மே வெயின் தான். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இங்குனல் கெனாலில் எந்த வெயின் போகும், அதுதான் பேசிக் கொஸ்டினே. ஸோ இந்த 4ல் டெஸ்டிகுலர் வெயின் தான் போகும், அதனால் டெஸ்டிகுலர் வெயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23rd கொஸ்டின், ஐடென்டிஃபை த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் பாருங்கள், இதுதான் ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின். திஸ் ட்ரெயின் இஸ் நத்திங் பட் ரோமோவேக் ட்ரெயின். ஸோ இப்போ இந்த ரோமோவேக் ட்ரெயின் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ரோமோவேக் ட்ரெயின் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளோஸ்ட் சக்ஷன் ட்ரெயின். ஸோ ஒரே ஆன்சர் தான், பட் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 24, a chronic tobacco chewer present with an ulcerative nodular lesion of 4x5 cm over the lip as shown below. What investigation is most likely to confirm? இப்போ நம்ம இங்கே என்ன சஸ்பெக்ட் பண்ணுறோம், we are suspecting a oral carcinoma, that is a lip carcinoma சஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன எடுக்கணும், we should be taking a biopsy. ஸோ பயோப்சி ஆன்சரில் இருக்கா, இருக்குது, ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்குது, எல்லாமே பயோப்சி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூஸ்வலாக கான்சருக்கு இந்த வெஜ் பயோப்சி எடுப்போம், கொஞ்சம் நார்மல் டிஷ்யூவோட சேர்த்து இருக்கணும். எந்த ஆப்ஷனை நார்மல் டிஷ்யூவோட சேர்த்துருக்கு, 3 ஆப்ஷனையும் நார்மல் டிஷ்யூவோட சேர்த்துருக்கு. ஸோ அப்போ ஃபுல்லாக படிங்க, எக்ஸிஷனல் பயோப்சி பண்ணுவோமா, டீப் இன்சிஷனல் பண்ணுவோமா, சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷனல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have to do deep incisional biopsy of ulcer along with normal tissue. ஸோ அப்போ தான் கிளினிக்கலாக நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து 25th கொஸ்டின், பேஷண்ட் presented with recurrent swelling in the lower lip. அதாவது போயிட்டு வருது ஸ்வெல்லிங் for the past 6 months as shown in the image. What is the diagnosis and treatment option கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது மேக்ஸிமம் என்ன இருக்கும், ரெக்கரண்ட்டாக இருக்குன்னா, இது ஒரு மைனர் சலவரி கிளாண்டில் வர ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால் வர ஒரு ஸ்வெல்லிங்காக இருக்கலாம். ஸோ அப்படின்னா மைனர் சலவரி கிளாண்டில் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்க மியூக்கஸ்லாம் அப்படியே ரிட்டென்ஷன் ஆகிடும். தட் இஸ் கால்ட் மியூக்கஸ் ரிட்டென்ஷன் சிஸ்ட். அது எப்படி பண்ணும், எடுத்துட்டா முடிஞ்சுது, எக்ஸிஷன் இஸ் அ ட்ரீட்மெண்ட். ஸோ இது ஏன் பிளஞ்சிங் ரேனுலாவோ கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஃப்ளோர் ஆஃப் த மவுத், அதாவது டங்குக்கு கீழே இருக்கும். இது வந்து நமக்கு லிப்பில் இருக்குது, அதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து 26, a patient underwent surgery for leg ulcer due to burns. What is the mechanism by which graft receives its nutritional supply on POD3? ஸோ இப்போ இந்த கிராஃப்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு 3வது நாள் எங்கேருந்து நியூட்ரிஷன் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கிராஃப்ட் நியூட்ரிஷனுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுருக்கணும். less than 48 hours, அதாவது வித்தின் 48 hours கிராஃப்ட் வச்சு 2 நாள் வரைக்கும் நமக்கு எப்படி வரும்னா, இம்பைபிஷன் மூலமாக வரும். இம்பைபிஷன்னா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க பிளாஸ்மா அப்படியே அந்த இடத்துக்கு மேலே டிஃப்யூஸ் மாதிரி இம்பைபிஷன் ஆகி வந்துடுது. அடுத்து 48 ஹவர்ஸ்க்கு மேலே நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டியூ டு இனாஸ்குலேஷன். ஸோ இனாஸ்குலேஷன்னா கீழே இருக்க பழைய வெசல்ஸும் இந்த கிராஃப்டில் வந்த புது வெசல்ஸும் ஒன்றாக இணையும். அது ஒன்றாக இணைந்து வரது தான் இனாஸ்குலேஷன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஆன்ஜியோஜெனசிஸ் ஃபார்ம் ஆகி நார்மல் ஆகிடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 72 ஹவர்ஸ், அதாவது 3 டேஸுங்கிறதுனால இனாஸ்குலேஷன் போட்டு வரணும். அடுத்து 27th கொஸ்டின், a male child experienced acute scrotal pain while playing. அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இட் இஸ் a case of torsion testis. He was taken to the emergency department and the USG Doppler was performed, followed by immediately surgical exploration. So Doppler பார்த்துட்டு உடனே surgical exploration பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், டார்ஷன் ஆகிட்டு கேங்க்ரீன் போயிட்டோ இல்லை போகுதுன்னு அர்த்தம். Following findings was seen. What is a probable diagnosis? இங்கே என்ன தெரியுது, கருப்பாக இருக்கா டெஸ்டிஸு அப்படின்னா என்ன, கேங்க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டெஸ்டிகுலர் டார்ஷன் ஆகிட்டு கேங்க்ரீன் ஆகிருக்கு. அது எந்த ஆப்ஷனில் இருக்குது, டார்ஷன் ஆஃப் டெஸ்டிகுலர் அப்பண்டேஜ்
வித் கேங்க்ரீன். இல்லை அது கிடையாது, டெஸ்டிகுலர் அப்பெண்டேஜ் கிடையாது, டெஸ்டிகுலர் டார்ஷன் வித் கேங்க்ரீன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 28th கொஸ்டின், ஐடென்டிஃபை த ப்ரொசீஜர் டன் இன் திஸ் பேஷண்ட். இப்போ இங்கே ஸ்க்ரோட்டம் இருக்குது, ஆனால் பீனிஸை காணும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, பீனிஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால் பீனக்டமி. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் தேவையில்லாமல் பண்ணணும், நம்ம முன்னாடி கொஸ்டினுக்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு இங்குவினல் நோட் டிசெக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ பீனெக்டமி வித் இங்குவினல் நோட் டிசெக்ஷன் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பீனெக்டமி வித் இங்குவினல் நோட் டிசெக்ஷன். இது பயாலஜிக்கல் ஆர்கிடெக்டமி கிடையாது, ஏன்னா இங்கே தான் ஸ்க்ரோட்டம் நல்லா இருக்குது, ஹெர்னியா ரிப்பேரும் கிடையாது. சென்ட்ரல் லிம்ஃப் பயாப்சிக்கு பீனஸ் ஏன் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டல் பீனெக்டமி வித் இங்குவினல் நோட் டிசெக்ஷன். அடுத்து 29th கொஸ்டின், a patient is diagnosed with Stanford type B aortic dissection. What is the appropriate initial management? ஸோ ஒரு அயோட்டா இப்படி இருக்குன்னா இதில் ஸ்டான்ஃபோர்ட் ஏ ஸ்டான்ஃபோர்ட் பின்னு 2 இருக்குது. ஸோ அசெண்டிங் அயோட்டா இன்வால்வ் ஆனிச்சுன்னா அது ஸ்டான்ஃபோர்ட் ஏ, அசெண்டிங் அயோட்டா இன்வால்வ் ஆகலைன்னா அது ஸ்டான்ஃபோர்ட் பி. அசெண்டிங் அயோட்டா இன்வால்வ் ஆனிச்சுன்னா அது உடனே சர்ஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும். வேறு அசெண்டிங் அயோட்டா இன்வால்வ் ஆகலை, ஸ்டான்ஃபோர்ட் பியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்காரா அன்ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டேபிளாக இருந்தால் உடனே சர்ஜரி பண்ணணும், அன்ஸ்டேபிளாக இருந்தால் கொஞ்சம் நேரம் பீட்டா பிளாக்கர்ஸை போட்டுட்டு we can wait, ஐசியூவில் மானிட்டர் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்டான்ஃபோர்ட் பி இருக்குது, keeping in mind the patient is conscious and stable, we can administer beta blocker and intensive blood pressure monitoring ஓட ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து 30th கொஸ்டின், a patient presented with dysuria and increased frequency of micturition. He has a history of recurrent urinary tract infection with Proteus species. The radiographic image is shown below. Identify the calculi னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, calculi பிளாடரில் இவ்வளோ பெரிய calculi இருக்குது. ஸோ இதுவே பிளாடரில் இருக்க பாதி எடுத்து அடைச்சிடுறதுனால கொஞ்சம் யூரின் தாங்கினாலும் அது நமக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மிக்சுரேஷன் இருக்குது. இவ்வளோ பெரிய கல் இருக்கிறதுனால தான் டிஸ்யூரியா இருக்குது. அண்ட் ரெக்கரண்ட்டாக வந்துட்டு இருக்குது ப்ரோட்டியஸ் ஸ்பீஷியஸ் இன்ஃபெக்ஷன். அப்படி ப்ரோட்டியஸ் ஸ்பீஷியஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் the stone we get is true white stone. So true white stone is nothing but a triple phosphate stone. அந்த triple phosphateல நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா we have got the 1 phosphate calcium phosphate which is included in triple phosphate. ஸோ அதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து 31st கொஸ்டின், ஐடென்டிஃபை த அல்சர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அல்சர் எங்கே இருக்குது, காலில் இருக்குது. காலில் எந்த ஏரியாவில் இருக்குன்னா திஸ் ரீஜன் இஸ் கால் கெய்டஸ் ஏரியா. ஸோ இந்த கெய்டஸ் ஏரியாவில் மட்டும் அல்சர் வருது அப்படின்னா தட் இஸ் அ வீனஸ் அல்சர் டியூ டு வீனஸ் ஸ்டேசிஸ், கேன் பி எதர் டியூ டு வேரிகோஸ் வெயின்ஸ் ஆர் டிபிடி ஆர் வாஸ்குலர் வெயினஸ் இன்சஃபிஷியன்சி. அடுத்து 32nd கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா a patient diagnosed with GERD has no improvement after long term medical therapy. அதனால் என்ன பண்ணுறாங்க, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை த ப்ரொசீஜர்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 end of the ஃபண்டஸை இந்த சைடு எடுத்து அதை அப்படியே வச்சு இங்கே ஒரு ரவுண்டு இங்கே ஒரு இது சேர்த்து சென்டரில் டைப் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் அ 360 டிகிரி கவரேஜ். ஸோ 360 டிகிரி கவரேஜ் இருந்தால் தட் இஸ் நிஸ்ஸன் ஃபண்டோப்ளிகேஷன். இதுலேயே நமக்கு 7 டைப் ஆஃப் ஃபண்டோப்ளிகேஷன் இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அதை பார்த்துக்கோங்க. ஆனால் 360 டிகிரி வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் நிஸ்ஸன் ஃபண்டோப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 33rd கொஸ்டின், a woman noticed a neck swelling 2 months back. Clinical examination revealed a solitary nodule on the right side as shown. What is the most appropriate initial investigation கேட்குறாங்க. ஒரு solitary nodule வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும், ரேடியோ ஐசோடோப் எடுப்பீங்களா, பெட் ஸ்கேன் எடுப்பீங்களா, இல்லை சீரம் TSH T3 and T4 எடுப்பீங்களான்னு கேட்டால் யூ ஹேவ் டு டேக் தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தான் ஃபஸ்ட் எடுக்கணும், TSH T3 T4. இதை எடுத்து இந்த பேஷண்ட் இஸ் நார்மல் ஆர் ஹைப்போ தைராய்டு, அப்போ நீங்கள் வந்து USG எடுக்கணும். அதுக்கப்புறம் USG டெஃபினசி எடுக்கலாம். இல்லை பேஷண்ட் ஹைப்பர் தைராய்டு இருந்தாங்கன்னா then you have to do the radioisotope scan to find out whether it is a hot nodule or cold nodule. இதுதான் algorithm. அடுத்து 34th கொஸ்டின், a 76-year-old elderly man presents with confusion ஓட வராங்க. Is an antihypertensive medication and on aspirin after a recent MI. He recalls a trivial for சின்னதாக விழுந்துட்டாங்க from chair 3 weeks ago. ஆனால் ரொம்ப மறந்துடக்கூடாதுன்னா ஆஸ்பிரினில் இருக்காது, அப்போ சின்னதாக விழுந்தால் கூட பெரிய அளவு ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதர் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் வாஸ் நார்மல். வாட் இஸ் த லைக்லி டயக்னோசிஸ்? சிடி எடுத்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு கிரசன்ட் ஷேப்பில் ஒரு ஓல்டு ஹெமரேஜ் மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஹைப்போ இன்டென்ஸ் ஆகிட்டு, ஹைப்பர் இன்டென்ஸாக இருந்தால் தான் அது ஒரு ஃப்ரெஷ் ப்ளீடு, இது ஒரு ஓல்டு ப்ளீட் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் சப்டியூரல் ஹெமரேஜ். ஏன்னா இது கிரசன்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது சப்டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிரெயின் ஹெமரேஜஸை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் ஃபுல்லாக பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிக்கோங்க.
அடுத்து 35th question. A patient presented with headaches, repeated episode of elevated blood pressure and tachycardia. அப்போ அடிக்கடி சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு வராங்க. யூரின் ஷோட் எலிவேட்டட் லெவல் ஆஃப் வேனிலல் மேண்டலிக் ஆசிட். ஸோ இந்த ஒரு வார்த்தையே போதும் என்ன டயக்னோசிஸ்னு கண்டுபிடிக்க. இருந்தாலும் ஃபுல்லாக படிப்போம். இந்த சிடி ஸ்கேன் ரிவீல் அ ரெட்ரோபெரிட்டோனல் டியூமர் எஸ் இந்த ரைட் லம்பார் ரீஜன் எந்த சைடுன்னு சொல்கிறாங்க. விச் இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் த கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ இது என்ன, திஸ் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் ஃபியோக்ரோமோசைட்டோமா. ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலையுமே இது ஃபியோக்ரோமோசைட்டோமாங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இட்ஸ் ரெட்ரோபெரிட்டோனல் டியூமர், விஎம்ஏ யூரினில் அதிகமாக இருக்கும், டியூ டு ரிப்பீட்டட் சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி, ஹெட்ஏக்ஸ், எலிவேட்டட் பிபி அண்ட் டாக்கிகார்டியா இருக்கும். ஸோ இப்போ விச் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்க. இட் கேன் பி அசோசியேட் வித் மென் 2A. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதை பார்த்தோன்னே இதுதான் கரெக்ட்னு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 36. What is the ideal pressure exerted by the method of dressing for a non-healing leg ulcer shown below? இப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தட் ஆஃப் அல்சர் ஹீலிங் மெத்தட் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் வேக்யூம் அசிஸ்டட் க்ளோஷர். ஒரு வேக்யூமை ஜென்ரேட் பண்ணி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுருந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை கொடுத்தா அங்கே கிரானுலேஷன் டிஷ்யூ நல்லா ஃபார்ம் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன நார்மல் ஐடியல் ப்ரெஷர் எக்ஸெப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா among the given options -110 to 110 to 130 is the correct answer. இதுக்கு ஐடியலாக 125 mm ஆஃப் மெர்க்குரியில் வச்சுக்கலாம். ஆனால் 110 to 130 இருந்தால் நமக்கு ஐடியலாக இந்த நான் ஹீலிங் அல்சரை ஹீல் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 37th question. A 45-year-old male presents with acute retention of urine which is drained via SPC. A retrograde urethrogram was done and is shown below. What is the most appropriate management கேட்குறாங்க. ஒருத்தருக்கு யூரினே வரல, அக்யூட் ரிட்டென்ஷன் ஆகிடுச்சு. இவருக்கு ஒரு ரெட்ரோகிரேட் யூரித்ரோகிராம் பண்ணால் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரிக்சர். ஸோ அப்புறம் இங்கேயும் தெரியுது பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல மேலே தெரிகிறது தான் இருக்கிறதுல பெருசு. அண்ட் அது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரிக்சர். ஸோ தெர் இஸ் எ லாங் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிற கணக்கில் வருது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூரித்ரல் ரிப்பேர் தான் பண்ணணும். ஆனால் இதுக்கு கிராஃப்ட் தேவைப்படும். அது எங்கேருந்து எடுக்கிறோன்னா பக்கல் மியூக்கோஸாலேருந்து எடுக்கிறோம். இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம 37 கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஜென்ரல் சர்ஜரி பார்த்தோம். அதுக்குள்ளேயே நம்ம எங்கெங்கெல்லாம் வீடியோஸ் இருக்கோ, நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கோ அது தனியாக அங்கங்கே சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.